தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். மறுபடியும் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்பதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுக்குள்ள போய் அப்பாஸ் அராச்சி அவர்களை எல்லாம் மீட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க போய் சொல்லிட்டு ஈரான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானை விட்டு போய் அமெரிக்காட்ட சொல்ல போறாங்க. அது இல்லாம பாகிஸ்தான் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் கத்தாரு, அதோட சேர்த்து குவைத் மூன்றையுமே என்ன பண்றாங்க போய் விசிட் பண்ண போறாங்க. சவுதி ஏன் விசிட் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ரொம்ப நல்ல டீலிங் இருக்கு. பத்தாவதுக்கு மத்திய கிழக்கு நாட்டிலேயே சவுதி தான் ஒரு முக்கியமான நாடா இருக்கனால கண்டிப்பா அங்க மீட் பண்ணுவாங்க. ரெண்டாவது கத்தாருன்னு பார்க்கும்போது அவங்கதான் என்ன பண்ணுவாங்க ஈரானு, அதுக்கப்புறம் காசா, லெபனான் எல்லாத்துக்கூடயுமே என்ன பண்ணுவாங்க லிங்கா இருப்பாங்க. அதனால சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்கள்ட்ட பேசாம இருக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்கள போய் பார்க்க போறாங்க. குவைத் எதுக்காக பார்க்க போறாங்கன்னு பார்த்தா நிறைய அடி வாங்கியிருக்கு குவைத் இந்த தடவை. அதனால அப்படியே அங்கேயும் போய் பார்த்துட்டு வராங்க. அது இல்லாம UAE, பஹ்ரைன்ல விட்டுட்டாங்க. அங்க எல்லாம் என்ன பண்ணல, போகல. பத்தாவதுக்கு இந்த பாகிஸ்தானுக்கு UAEக்கு நடுவுல வேற ஒரு பெரும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தா, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போன வாரம் போச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கவங்க எல்லாம் வாங்க என்ன பண்ணுங்க உட்காந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. பொதுவா ஒரு பேச்சுவார்த்தைன்னு வரும்போது மத்த நாடுகளை மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டு பேசுறத பாருங்க, நீங்களும் சும்மா பங்கேற்றுக் கொள்ளுங்க, ஒரு பார்வையாளராக பங்கேற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க மத்தியஸ்தானம் பண்றோம், நீங்க பாருங்கன்னு கூப்பிடும் போது UAE மட்டும் கூப்பிடல. உடனே UAE எப்படி இவங்க எங்களை கூப்பிடாம இருக்கலாம், அது எங்களுக்கு ஒரு பெரிய அவமரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மோசன் கத்தியிருந்தாங்க. பத்தாவதுக்கு அவங்க ரெண்டு நடுவில் ஏற்கனவே ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கிறதுனாலதான் அவங்க கூப்பிடல. அதனால பார்த்தா இந்த தடவை பாகிஸ்தான் UAE பக்கம் போக போறது இல்ல. ஒரு பக்கம் இப்ப ஈரானுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஈரான் முடிச்சு போட்டு சவுதி, கத்தாரு, குவைத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பாகிஸ்தானுக்கே போயிருவாங்க. அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பேச்சுவார்த்தை எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த தடவை நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பார்த்தா ஏதாவது விட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா அமெரிக்கா விட்டு கொடுக்கல. அவங்கள பொறுத்தளவுக்கு யுரேனியம் இருக்கவே கூடாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்மோஸ தடுக்கவே கூடாதுங்கிறாங்க. பிராக்சிஸ சேர்த்தவே கூடாதுங்கிறாங்க. இத்தனை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது எங்களுடைய பொருளாதார தடைகளை நீக்கணுங்கிறாங்க. அதை பத்தி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அமெரிக்கா கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க நீக்க கூட செய்வோம், ஆனா அதன் மூலமா நீங்க பிராக்சிஸ்க்கு உதவக்கூடாதுங்கிறாங்க. அதாவது பொருளாதார தடையை நாங்க நீக்கி அந்த காசை கொண்டு போய் நீங்க பிராக்சிஸ் கொடுத்துட்டா என்ன பண்றது, நீங்க பிராக்சிஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிதானே நாங்க பொருளாதார தடையை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்னு தெரியல. அதுக்கு எங்களோட சேர்த்து லெபனானையும் தான் நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அவங்க இல்லாம நாங்க போக மாட்டோம், அவங்க எங்களுக்காகவே வந்தவங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஈரானோடு லெபனானை பேசி நிறுத்திட்டோம்னா, என்னைக்காவது நம்ம லெபனானை அடிச்சோம்னா என்ன பண்ணிருவாங்க, ஈரான் சண்டைக்கு வந்துருவாங்க. பேசாம நம்ம தனியா பேசி நிறுத்தினோம்னா லெபனான், இஸ்ரேல் அப்படின்னு மட்டும் நின்றோம், அதுக்கப்புறம் ஈரான், அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நின்றோம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப இது லெபனானை கழட்டுவாங்களா சேர்த்துவாங்களான்னு தெரியாம இருக்கு. ஆனா ஈரான் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அந்த சுங்கசாவடி வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்மோஸ்ல. இருந்தாலும் அமெரிக்கா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுவுமே ஒத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படி பேச்சுவார்த்தை மட்டும் சுமூகமா முடியும்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் நமக்கும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை போனா முடிஞ்சிரும் எல்லாருமே சொல்றாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து இதுக்கெல்லாம் ஈரான் கட்டுப்படுறாங்களான்ட்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யா என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இவங்களை பத்தி தெரிஞ்சதுதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா போர் நிறுத்தம்னு போவாங்க, அதுக்கப்புறம் போர் நின்னதுக்கு பிறகு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் லெபனானும் டீலிங் பேசிக்கிறோம், நீங்க லெபனானை கொண்டு போய் ஈரானுடைய டீலிங்ல சேர்த்தாதீங்க. அதே மாதிரி ஈரான் நீங்க டீலிங் பேசுறது யார் கூட, ஈரான் கூட 1 to 1 போறீங்க. 1 to 1னா என்ன தெரியுமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் பேச்சுவார்த்தையே. இப்ப நான் போற நாங்க செய்யாம இருக்கலாம், ஆனா இந்த பேச்சுவார்த்தை முடிவாகி போர் நிறுத்தம் வந்தாலும் கூட இஸ்ரேல் உங்களை அடிக்காதுன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு எப்ப வேணா உங்களை அடிக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இப்ப பார்க்க போனா என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவில் தான் பேச்சுவார்த்தைங்கிற மாதிரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் இதுல போர் நிக்காதுங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு நெத்தன்யா சொல்லியிருக்காரு. நெத்தன்யா மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய செனட்டு எல்லாமே இதைதான் சொல்லி வச்சிருக்காங்க. இவங்களுடைய கொழுப்புக்கெல்லாம் ஒரு அளவே எல்லாம் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுவாங்களாமா, இவங்களுக்கு வேணுங்கிறப்ப ஈரான் அடிச்சுப்பாங்களாமா. அதனால இப்ப நிறுத்தி இருக்கிறவங்களுக்காக நாங்க இதை வச்சே நிறுத்திடுவோம்னு நினைக்காதீங்கன்னு இருக்காங்க. இதுல பார்க்கும்போது ஈரானுக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தா, இப்ப அமெரிக்கா அடிக்கிறதுனாலதான் ஈரான் யார் அடிச்சிட்டு இருக்காங்க, மத்திய கிழக்கு நாடுகளே அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் மட்டும் அடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல மட்டும் திருப்பி அடிப்பாங்க. அப்ப மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்துக்கும் விழுந்த ஒட்டுமொத்த அடியை யாருக்கு விழுவோம், இஸ்ரேலுக்கு விழுவோம். அப்ப 1 to 1 அப்படிங்கிறது இந்த 12 நாள் போர்லயே நம்ம பார்த்திருப்போம். நல்லா 2 பக்கமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க.
இதுல அமெரிக்கா உள்ள வராதப்ப என்ன ஆகும், அவங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்து அடிக்கிறது, இல்ல அவங்களுடைய அந்த B2 பாமரை கொண்டு வந்து குண்டு போடுறது, இந்த வேலையெல்லாம் இல்லாம இருக்கும். அது பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதை எப்படி ஈரான் எடுத்துக்க போறாங்க, இல்ல இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தையும் இதுல முடிவு செய்யப்படணும்னு அவங்க சொல்லுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்ப இஸ்ரேலுக்கு எப்ப வேணாலும் போய் சண்டை போடலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியாவோட இருக்கிறாங்க. அடுத்தது லெபனானுடைய போராளி குழு ஹிஸ்புல்லா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஈரானோடு லெபனான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறதுதான் நாங்க விருப்பப்படுறோம். ஏன்னா அப்பதான் நாளை பின்ன மறுபடியும் இஸ்ரேல் நினைச்சு லெபனான் மேல தாக்குதல் பண்ண முடியாது. போன வருஷம் நாங்க போற நிறுத்தினோம், இஸ்ரேல் கூட பேசி ஒரு வருஷமா என்ன ஆச்சு, எங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கேக்குற கால் இல்லாதனாலதான் இவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப ஈரானோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை வந்தா அடுத்தது எங்களை அடிக்க முடியாது இஸ்ரேலால. ஒருவேளை அடிச்சா ஈரான் சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அததான் நாங்க என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ என்ன பண்றாங்களா, அந்த அவுன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலோட டைரக்டா போய் மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அது இல்லாம நேத்து போய் அமெரிக்காட்டையும் பேசியிருக்காங்க. இஸ்ரேலுடைய பஞ்சாயத்துக்கு அவங்க நடுவில் நிக்கிறாங்களா நாட்டாம, பாத்துக்கோங்க. பிரச்சனைக்கு பாதி காரணமே அவங்கதான். ஆனா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருட வரலாற்றுல, அதாவது 75 வருட வரலாற்றுல இதுவரை இப்படி நடந்ததே இல்ல. அவங்க நேரடியா பேச்சுவார்த்தைக்கு வந்ததே இல்லை. இப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த கவர்மெண்ட் கிட்ட, லெபனானுடைய கவர்மெண்ட் கிட்ட நாங்க இஸ்ரேல்கிட்ட சொல்லி போற நிறுத்திடுறோம். இஸ்ரேலும் அததான் விருப்பப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சில பகுதி இருக்கு பாருங்க, அந்த சவுத் லெபனான், அதை சேஃபஸ்ட் ஜோனாக இஸ்ரேல் எடுத்துக்க போது. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இருக்கக்கூடாது. ஆயுதங்களே அவங்க கீழே போடுறதுக்கு அவங்களா போட மாட்டாங்க, நீங்க அவங்கள திருப்பி அடிங்க. அதாவது லெபனானுடைய கவர்மெண்ட் ராணுவத்தை வச்சு ஹிஸ்புல்லாவை அடிக்கணுமாமா, அதுக்கு இஸ்ரேல் உதவி செய்யுமாமா. இஸ்ரேல் எப்படி உதவி செய்யும், இங்கிருந்து ஏதாவது பண்ணுமானா, அவங்க தரைவெளிக்கு போயிருக்காங்களா, அங்கிருந்து தாக்குவாங்க, இங்கிருந்து வான் தாக்குதல் தாக்குவாங்க. அப்ப இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதேதான் மறுபடியும் நடக்க போகுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள அழிக்கிறக்காகன்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள அழிக்கிறேன்னு சொல்லி இத்தனை நாள பொதுமக்களையும் தான் அழிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த போரை நிறுத்தினாலும் அவங்கள அழிக்கிற வரையும் அதே விஷயம் தான் போகுது அப்படிங்கறதா இதனுடைய மறைவான சார அம்சமாக இருக்கு. இத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குதான் லெபனானுடைய ஹிஸ்புல்லா மறுக்கிறாங்க, போகாதீங்க, அங்க போய் நீங்க சமாதானம் ஒண்ணு கொண்டு வந்தாலும் கூட உள்நாட்டுல சிவில் வார் வரும். சிவில் வார்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய போராளி குழுவே அவங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் பாதி பேர் ஹிஸ்புல்லாக்கு சப்போர்ட், பாதி பேர் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டும் போது உள்ளக்குள்ளேயே சண்டை அது பெரிய கர்பலா சம்பவம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. இதுவே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாதான் போயிட்டு இருக்கு. அடுத்தது, இவங்க ஏதாவது தாக்குதல் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 நாட்கள்ல மட்டும் ஒரு புதிய வகையான ட்ரோனை ஏவிருக்காங்க. அதை காட்டுறாங்க, ரொம்ப சிறுசா இருக்கு பாக்கறதுக்கே. என்ன இவ்வளவு சிறுசா இருக்குது, இது உண்மையாலுமே ஸ்மால் சைஸ்ல வீடியோ சுருக்கி போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது அந்த ட்ரோன் சைஸே அவ்வளவுதானமா, பாக்கறதுக்கே ஒரு கையளவுக்கு தான் இருக்கு அந்த ட்ரோனு. அது ரேடார்ல சிக்காதாமா, அதை அனுப்பி இப்ப தாக்குதல் செய்யறாங்க. அந்த தாக்குதல் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது. ஏன்னா பெரிய ட்ரோன் இல்ல அப்படிங்கறதுனால ஈஸியாவே ட்ரோன் எல்லாம் சக்சஸ் ஆகுது. வெறும் ட்ரோன் தான் இருந்தாலும் பார்த்தா 40 தாக்குதலுக்கு மேல இப்ப இஸ்ரேல் பக்கம் நடத்தி இருக்குது. அதனால இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, வடக்கு இஸ்ரேல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாக இஸ்ரேலே சொல்றாங்க. வடக்கு இஸ்ரேல் மக்களுக்கு இந்த லெபனானுடைய சண்டையை வந்தாவே அவங்களுக்கு மண்டை பிச்சுக்கும். ஏன்னா அவங்கதான் அடி வாங்குவாங்க. கவர்மெண்ட் என்னதான் போர் செஞ்சாலும் வடக்கு இஸ்ரேல் மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப வடக்கு இஸ்ரேல்ல பல பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கு. லெபனானுடைய போராளி குழுக்கள் புதுசா ட்ரோனை லான்ச் பண்றது எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான வீடியோ, அதை நம்ம பிளே பண்ண முடியாது. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த லான்ச்சர் கொண்டு வச்சு அதுல இருந்து ஏவி அதை அடிச்சு அதுக்கப்புறம் அது வெடிக்கிற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே லெபனான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க உடனே இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, இன்னுமே செய்யறாங்கன்னா அவங்கள நாங்க விட்டு வைக்கணுமா, அவங்களை நாங்க விட்டு வைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவங்களை அழிக்கிறதுக்கு லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு நாங்க சப்போர்ட்டா சண்டை போடுறோம் அப்படிங்கறத இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப இது எப்படி ஆகும்னே தெரியாது. லெபனான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஒத்துக்குமா, ஒத்துக்கிட்டா உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த அமெரிக்கா கூட போய் இவங்க ஈரான் பேசும்போது அதுல இஸ்ரேலே கலந்துக்க போறது இல்ல. இஸ்ரேலே கலந்துக்க போறது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலோடு போர் நிறுத்தமே அதை பத்தி பேச போறது இல்லைங்கும் போது இது என்ன ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னே தெரியல. லெபனானையும் சேர்த்திக்க மாட்டாங்களாமா, இஸ்ரேலையும் சேர்த்திக்க மாட்டாங்களாமா. காலம்பூரா அமெரிக்காவும் ஈரான் அடிச்சுக்காம இருக்கிறதுக்கு மட்டும் தான் பேச்சுவார்த்தை வருது. இதுல வேற யுரேனியம் கொடுத்தரணும், அதுக்கப்புறம் ஹார்மோஸை திறந்துடணும், நிறைய வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி போகும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பப்ப அப்டேட்ஸ் போட்டுட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்துவாங்க.